தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இலங்கை வசம் உள்ள இந்திய மீனவர்கள் 47 பேர் மற்றும் 166 படகுகளை உடனடியாக விடுவித்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை அந்த கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. 25ஆம் தேதி விசைப்படகுல மீன்பிடிக்க சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 10 மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அந்த வேதனையை சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார். 2024ஆம் ஆண்டுல மட்டும் இலங்கை 203 இந்திய மீனவர்கள் இதுபோன்று அடிக்கடி கைது செய்யப்படுவது தமிழக மீனவ சமுதாயத்தினுடைய ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விஷயத்துல அமைச்சர் உடனடியாக தலையிட்டு தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் செய்யப்படுவதை தடுக்கவும், தற்போது இலங்கை வசம் இருக்கக்கூடிய 47 மீனவர்களையும் 166 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு கூட்டு பணிக்குழு கூட்டத்தை கூட்டுவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கடந்த கடிதத்திலேயே வலியுறுத்தியிருந்தாரு. அதே கோரிக்கையை தற்போது வலியுறுத்தியிருக்காரு. அதன் மூலமாகத்தான் இலங்கையினர் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க முடியும். தற்போது 47 மீனவர்களையும் 166 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க வேண்டும். கூட்டு பணிக்குழு கூட்டத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக இலங்கை அரசிடம் பேசி அதற்காக தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிறது இந்த கடிதத்தின் முழு சாராம்சமாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.